ஹை ஃப்ரெண்ட்ஸ், சற்று முன் சங்கீதா கொடுத்த புகார்னால த்ரிஷாவை கைது செஞ்சிருக்காங்க அப்படின்ற நியூஸ் இணையத்தையே கலக்கிட்டு வருது. த்ரிஷாவுக்கும் சங்கீதாவுக்கும் ஆல்ரெடி நிறைய பிரச்சனை இருந்திருக்கு. த்ரிஷா அவர்கள் தான் சங்கீதா அவர்களோட வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க. சங்கீதா அவர்கள் ரொம்ப சந்தோஷமா விஜய் கூட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்க அந்த வாழ்க்கையை த்ரிஷா அவர்கள் தான் நடுவில் புகுந்து கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளாவே இந்த விஷயம் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு வருது. இதுக்கு மெயின் ரீசனும் சங்கீதா அவர்கள் ரீசெண்டாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி விஜய் அவர்களை டிவோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. இது எதனால, நீங்க ஏன் இத்தனை வருஷம் ஒன்னா இருந்தீங்களே, உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை? விஜய் அவர்கள் இப்பதான் அரசியல்ல இறங்கியிருக்காரு, நடிப்புல பெரிய உச்சம் பெற்றாரு, இப்ப அரசியல்ல மிகப்பெரிய அளவுல வெற்றியை காமிக்க போறாரு. நீங்க இப்படி பண்றதுனால அவரோட வெற்றிக்கு தான் அது ஒரு தடங்கலா இருக்கும். நீங்க இப்படி பண்ணக்கூடாது, பட் பண்றதுக்குனா என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு சங்கீதா அவர்கள், இல்ல 2 பேருக்கும் செட் ஆகல, நாங்க 2 வருஷமா பிரிஞ்சுதான் இருக்கோம், ரொம்ப கருத்து வேறுபாடு, அவர் இன்னொரு நடிகை கூட தொடர்புல இருக்காரு, அந்த நடிகை அடிக்கடி அவங்களோட சமூக வலைத்தளத்தில் என் கணவர் கூட இருக்கிற போட்டோவை அப்லோட் பண்ணிட்டே இருக்காங்க, இதனால எங்க வீட்டில் மிகப்பெரிய பூகம்பமே வெடிக்குது, 2 பேரும் அடிக்கடி சண்டை போடுறோம், இதனால தான் நான் டிவோர்ஸ் பண்றேன், இனிமேல் சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு என்னால் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் விஜய் அவர்கள் அதையும் தாங்கிக்கிட்டு அரசியலில் நின்னாரு. அந்த எலெக்ஷன் முடிஞ்சு மிகப்பெரிய வெற்றியாகி இப்போ முதலமைச்சர் பதவியை ஏற்றுட்டாரு. அந்த முதலமைச்சர் பதவியில் தான் திரும்ப ஒரு பூகம்பமே வெடிச்சிருக்கு. அதில் சங்கீதாவை கூப்பிடாம த்ரிஷா மட்டும் கூப்பிட்டுருக்காரு விஜய். சங்கீதா வராமல் அங்கே த்ரிஷா வந்தது மிகப்பெரிய விமர்சனமாகவே மாறி இருக்கு. அதனால சங்கீதா அவர்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு புகார் கொடுத்துருக்காங்களாம், த்ரிஷா அவர்களை கைது செய்யுமாறு அப்படின்னு. ஏன்னா த்ரிஷா தான் இப்போ எங்கள் குடும்பத்தையே 2ஆ பிரிச்சாங்க, ஒரு குடும்பத்தையே கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி த்ரிஷா அவர்கள் மேலே கேஸ் போட்டுருக்காங்களாம். ஸோ இந்த நியூஸ் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கான்ஃபரன்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.